நியூஸ் தமிழ் சேனலுக்கு மிக்க நன்றி. எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கனால. அப்புறம் நம்ம தலைவர் ஐயா கண்ணா அவர்களுக்கும் வருகை புரிந்ததுக்கு மிக்க நன்றி. அவரை வருக என வரவேற்கிறோம். எங்க ஊருன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 30 ஆண்டுகளா ஆளுங்கட்சி எம்எல்ஏ தாங்க மேடம். மந்திரியும் இருந்திருக்காங்க. ஒரு வலுவான திட்டங்கள் எதுவுமே இல்ல. பாவப்பட்ட தமிழ்நாட்டிலே ஒரு பாவப்பட்ட ஊருன்னா இந்த தாத்தைங்காரப்பட்ட மட்டும்தாங்க. எதுவுமே தேவை அப்படிங்கறத நம்ம டக்குன்னு நீங்க நேரடியா 20 வருடமா எங்க ஊர் ஏரி வறண்டு கிடக்குதுங்க மேடம். 6 முறை மேட்டூர் டேம் வழிஞ்சிருக்குங்க மேடம் இந்த வருஷம். தமிழ்நாட்டிலே எந்த வருடமும் இந்த மாதிரி 6 முறை வழிஞ்சது கிடையாது மேட்டூர் டேம். ஐயா முதல்வர்களே சொல்லியிருக்காரு. ஆனா எங்க ஊரு 20 வருஷமா வறண்டு கிடக்குதுங்க. ஏரியில தண்ணி இல்லைங்க மேடம். இதற்கான வழி மோகனூர்ல இருந்து கொண்டாடுறன்னு திட்டம் போட்டாங்க. அதையும் கை விட்டாங்க. அடுத்து ரயில் வருதுன்னு சொன்னாங்க. அந்த திட்டமும் கிடப்பில் கிடக்குது. அதனால எங்க ஊருக்கு அதாவது நீங்க கணக்கெடுங்க, எந்தெந்த ஊர் ஏரி வறண்டு கிடக்குது, எத்தனை வருடமா வறண்டு கிடக்குதுன்னு அப்படி கணக்கெடுங்க. அதை விட்டுட்டு ஐயா சொல்ற மாதிரி அப்படியே வாய்க்கா வேணாங்க. அந்த ஊருக்கு முன்ன தண்ணி கொண்டு விவாதம் கிடையாது. உங்களோட நேரடி தேவை என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி கிடையாது. நைட்ல எதுவும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னா உடனே நாமக்கல் தான் போக சொல்றாங்க. இல்லைன்னா துறையூர் தான் போற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் வசதி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நைட்ல டாக்டர் கம்பல்சரி இருக்கணும். இங்க ஒருத்தர் தான் ஸ்டே பண்றாங்க. ஒரு 2 மணி இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். மொத்தமா எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் தான் இருப்பாங்க. நைட்ல அந்த டைம்ல வரலாம். அப்ப ஒன்னும் செய்ய முடியாது. சரி, நீங்க எந்த கிராமத்துல? நான் தாப்பேட்டை. சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? தொழிற்சாலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலைக்கு போனோம்னா இப்ப எல்லாமே வெளியே தான் போறாங்க. நாமக்கல், திருச்சி இந்த மாதிரி தான் போறாங்க. அதனால எங்களுக்கு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். லேடிஸ்க்கு முக்கியமா எல்லாமே விவசாய வேலைக்கு தான் போறாங்க. அன்னாட கூலிக்கு, அதாவது 350 ரூபா இந்த மாதிரி கட்டட வேலை இந்த மாதிரி தான் போறாங்க. அதனால தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொட்டி அரசு பெண்கள் சுருக்கமா உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. விளையாட்டு மைதானம் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 600 பெண்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க. அதுக்காக ஒரு விளையாட்டு மைதானம் வேணும். அதெல்லாம் தொட்டியம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் சுத்தமாக இல்லை. தீயணைப்பு நிலையம் வேணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வேணுங்க தொட்டியம் பகுதியில். அது மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு பூங்காலாம் இல்லாமல் இருக்குது. இப்போ அது ரொம்ப பெரிய பகுதி. அதுக்காக பூங்கா வேணும். இந்த ரிங் ரோடு, இந்த சார் சொன்ன மாதிரி லாலாப்பேட்டை டு தடுப்பணை அதெல்லாம் எல்லாமே வேணுங்க. அதை தொட்டியத்தை அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்வு நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். அதனால இப்போ தொட்டியத்தில் ஒரு தொழிற்சாலையுமே கிடையாதுங்க. முன்னாடி தீப்பெட்டி மில்லு 2 தீப்பெட்டி மில்லு தொழிற்சாலை இருந்தது. அப்புறம் மகேந்திர மாவட்டத்தில் பேப்பர் மில்லு கம்பெனி இருந்தது, சோப்பு கம்பெனி இருந்தது. இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது பொதுமக்கள்லாம் விவசாய வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி வெளியில் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, டைல்ஸ் ஓட்டுறதுக்கு நாமக்கல் தான் நோக்கி போகிறாங்க. அதனால் தொட்டியம் பகுதியில் தொழிற்சாலை ஒரு 2-3 வச்சு அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கணும். தொட்டியம் அரசு சுகாதார நிலையத்தை மேம்படுத்துங்க. அரசு ஆஸ்பத்திரியில் டாக்டர் 2 பேர் தான் வர்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10,000-5,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் பக்கம் வர்றாங்க. அது மாடி கட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு மாடி யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. அது மாதிரி ஸ்கேன் கருவி எல்லாம் இருக்குது. அதுக்கு ஆளுங்க நியமிக்கல. எம்ஆர்ஐ ஸ்கேன் முதற்கொண்டு எல்லாமே தொட்டியில் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எதிர்மனு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு என்ன தேவைகள் என்பதை எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயம் செய்வதற்கு முதலில் தண்ணீர் தேவை. அடுத்தது மின்சாரம் தேவை. மின்சார வாரியம் என்ற ஒரு அமைப்பு செயல்படுகிறது என்று கேட்டால் மின்சார வாரியத்தில் ஒரு மனு கொடுத்து அதை செயல்படுத்தாமலையுமே நம்ம ஆயுள் போயிட மாட்டேங்குது. ஒரு இதுதான் உங்களோட பிரச்சனை. நேரடியா சொல்லிருங்க. அரசு அதிகாரிகள் கொடுக்கிற மனு மீது கவனம் செலுத்தி அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். அந்த மனுவை நம்ம கொடுத்தோம்னா மனுவை இல்லன்னு சொல்லி அலைகழிக்கிறாங்க. விவரம் தெரிஞ்சவங்களே அலைகழிக்கும் போது சாதாரண மக்களுக்கு எவ்வளவு சிரமப்படும். விவசாயிகளுக்கு அவங்க வச்சிருக்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள எல்லாத்தையுமே அரசு ஊழியரா ஆக்கணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இல்லாட்டி இருக்க விவசாயம் நலிஞ்சு போயிட்டு தான் இருக்கும். விவசாயிகளை அரசு ஊழியர்களாக அவங்கவுங்க நிலம் வச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்கணும். இதான் என்னோட கோரிக்கைங்க. நன்றி. நியூஸ் தமிழ் சேனலுக்கு முதலில் வாழ்த்துக்கள். நான் மேட்டுப்பாளையம் கிராமத்திலிருந்து வருகிறேன். எங்கள் பகுதியில் உள்ள பள்ளி மிகவும் பழமை வாய்ந்த பள்ளி. கிட்டத்தட்ட வைரவிழா கண்ட பள்ளி. இந்த பள்ளியில் நாங்கள் பயிலும் போது 2000-3000 மாணவர்கள் படித்திருந்தார்கள். இப்போ வெறும் 500-600 சொற்ப எண்ணிக்கை. எங்கள் பள்ளியை மேம்படுத்த அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் பழைய மாணவ மன்றம் மூலமாக மாணவர்களோட வருகை குறைய காரணம் என்ன? பழைய கல்வித்தரமும் கொஞ்சம் மைக்க கீழே பிடிச்சுக்கோங்க. பழைய கல்வித்தரமும் லோகோ மறைக்குது. நீங்க கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சுக்கோங்க. பழைய கல்வித்தரம் அங்க இல்ல. அதை கொஞ்சம் செழுமைப்படுத்தணும். கண்டிப்பா இந்த பக்கம் கல்லூரிகள் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.
கீழ இருக்கிற புளியாஞ்சோலைங்கிறது ஒரு சுற்றுலா கிராமம், சுற்றுலா பகுதி. இதை மேம்படுத்தினால் இந்த பகுதி கொஞ்சம் வளர்ச்சி. அதே மாதிரி புளியாஞ்சோலை வரைக்கும் கொண்டு போகணும்னு சொன்னா விவசாயம் வேற ஏதாவது மைக் இருக்காங்க? இந்த பக்கம் விவசாயம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும், மைக் எங்க? இந்த பக்கம் விவசாயம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். இந்த பக்கம் விவசாயத்தை வச்சு தான் எங்களோட பிசினஸ் எல்லாம். நாங்க நகை தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை நம்பி தான் எங்க தொழிலும் இருக்குது. அடுத்து வந்து இந்த பக்கம் ரயில்வே பாதையை விரைவில் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நன்றி, வணக்கம். தாப்பேட்டை பகுதியிலிருந்து வரோம். அங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஆம்புலன்ஸ் ஒன்னு இருக்கு, நல்ல செயற்பாட்டுல தான் இருக்கு. சுத்தி பத்தி நிறைய கிராமங்கள் இருக்கனால கொஞ்சம் இன்னொரு ஆம்புலன்ஸ் கொடுத்தா அரசு சார்பில் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய உதவியா இருக்கும். இது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க மேடம், அரசு சார்பா. நன்றி நன்றி. வருகை புரிந்த சேனலவர்களுக்கு கரியாலி மாரியம்மன் கோயில் திருவருளால் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் தயவு செய்து வருகின்ற அரசாங்கம் நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்தி சாத்தியங்கார்பேட்டை ஒரு தாலுக்காக அறிவிக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் இங்க பகுதி 6 பிற்கா சேர்ந்தது, 3 பிற்கா சேர்ந்ததுதான் ஒரு தாலுக்கா. இங்க 6 பிற்கா இருக்கு. அப்ப வந்து பிரிச்சு வளையெடுப்பு, தும்பலம், சாத்தியங்கார்பேட்டை 3 பிற்காவை சேர்த்து ஒரு தாலுக்காக அறிவித்தால் இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் உடனே சென்றடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த கோயில்கள் அன்னதான திட்டத்தை கவர்மெண்ட் மூலியமாக ஏற்படுத்தி அன்னதானம் நடைபெறாத கோயில்களுக்கு அன்னதானத்தை ஏற்படுத்தி தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.